Hello guys, welcome back to Python series Tamil. போன வீடியோல வந்து நம்ம டேட்டா டைப்ஸ்ங்கிறதுனா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பைத்தானில் இருக்கிற ஒரு டேட்டா டைப் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 3 வேரியபிளையும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸுங்கிறதுல நான் இன்டீஜர்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒய் இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் செட்டுங்கிற வேரியபிள்குள்ளே நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டோர் பண்ணுறேன் 1J சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இதோட டைப் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட 3 டைப் கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோடது பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்னு கிடச்சிருக்கு, ஒய்யோடது வந்து ஃப்ளோட்டுன்னு கிடச்சிருக்கு, ஜெட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல் பார்ட் வந்து மென்ஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம இமேஜினரி பார்ட் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் என்னென்ன இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், என்னென்ன டைப்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்டீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலான்னா ஒரு ஹோல் நம்பரு, இல்லை ஒரு பாசிட்டிவ் நம்பர், இல்லை ஒரு நெகட்டிவ் நம்பர், அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெகட்டிவ் நம்பர்னே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நெகட்டிவ் நம்பர் ஸ்டோர் வைக்கிறேன். எனக்கு வந்து இன்ட்டுன்னு தான் காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இன்ட்டுன்னு தான் காமிக்குது. ஸோ வந்து இன்டீஜரில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பண்ணலாம், வித்தவுட் டெசிமலில் இருக்கணும். ஸோ அது வந்து அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லென்த் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவாக கூட இருக்கலாம், வித்தவுட் டெசிமலாக இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இன்ட்டு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க பைத்தானில் டேட்டா டைப்பில். ஸோ கமிங் டு ஃப்ளோட்டில் வந்து என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட்டுன்னு கால் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னு கால் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர், அது வந்து பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் கூட இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் கண்டெயின் 1 or more டெசிமல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெசிமல் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு ஃப்ளோட் நம்பர். எப்படி வந்து இன்டீஜர் வந்து இன்டீஜர் அதாவது லைக் அதுக்கு வந்து டெசிமல் இல்லாமல் இருக்கக்கூடாதோ அதேமாரி வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது வந்து ஒரு ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டில் நம்ம வந்து ஈன்னு சொல்லிட்டு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம் டாட்டுக்கு பதிலாக. ஸோ ஈங்கிறது என்ன மீனிங்னா பைத்தானில், ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா பவர் ஆஃப் 10ங்கிறது வந்து அது வந்து மென்ஷன் பண்ணும். அது வந்து ஈங்கிறதுக்குங்கிறது அது ஒரு டெஃபினேஷன் அதுதான். ஸோ நான் இப்போ இங்கே ஈன்னு போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு பவர் 10 ஆயிருங்க ஈங்கிற இடத்துல. இப்போ வந்து நம்ம வந்து டைப் செக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து இட் ஷுட் கண்டெயின் அது வந்து ஒரு டெசிமல் 1 or more டெசிமல் பாயிண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து ஒரு ஃப்ளோட் நம்பர்னு சொல்லிட்டு டேட்டா அதாவது பைத்தான் டேட்டா டைப்பில் வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இமேஜினரி பார்ட் இருக்கும், ரியல் பார்ட் இருக்கும், ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ அது பைத்தானில் வந்து நம்ம ரியல் பார்ட் வந்து மென்ஷன் பண்ணோம்னா அது வந்து லைக் ஒரு அது வந்து லைக் ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து பண்ணுறதுனால கூட பண்ணலாம் ரியல் பார்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் பார்ட் நீங்கள் 2 தந்துக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு எந்த சேஞ்சும் ஆக போகிறது இல்லை, அதோட டைப் சேஞ்ச் ஆகும்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இமேஜினரி பார்ட் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜினரி பார்ட் வந்து உங்களுக்கு மைனஸாக போட இருக்கலாம். அப்போ இங்கே மைனஸ்ன்னு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு டேட்டா டைப் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு டேட்டா டைப்பில் வந்து என்னென்ன டைப் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், எவ்வளோ நம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ எப்படி இன்டீஜர்லேருந்து நம்ம ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 3 வேல்யூஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டு. ஸோ 19. ஓகே, இப்போ வந்து நான் எப்படி வந்து அதாவது எக்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் இருக்குது அண்ட் ஒயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோட் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. ஸோ நான் எப்படி நான் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏங்கிற ஒரு வேரியபிளில் வந்து நான் வந்து ஒரு என்ன கான்செப்ட் பண்ணுறேன்னா நான் வந்து இன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட்
ஆமாம் இன்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கீவேர்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து நான் இந்த ஒய்யை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஒய்யில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து ஃப்ளோட் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது, ஃப்ளோட் டேட்டா டைப்பில் இருக்குது. நான் இன்கேஸ் நான் இங்கே ஒய் பாஸ் பண்ணேன்னா இது வந்து என்ன ஆகும்னா இது ஃப்ளோட்டில் இருக்குது, இங்கே வெளியில் வந்து இன்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோட் வேல்யூ வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ கன்வெர்ட் ஆனோடனே நான் வந்து இது வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்குது நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து இன்டீஜர் டைப்பில் இருக்குது. இப்போ ஸோ நான் வந்து ஏவையும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த 0.8ங்கிறது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, வெறும் 13 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளோட்லேருந்து இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணுறது. இதே நீங்கள் வந்து ஒரு இன்டீஜர் நம்பரை வந்து ஃப்ளோட்டில் கன்வெர்ட் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து நான் ஃப்ளோட்டு நான் மென்ஷன் பண்ணணும். ஃப்ளோட்டு மென்ஷன் பண்ணிட்டு இங்கே வந்து நான் எக்ஸுங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த எக்ஸுங்கிறதுல இன்டீஜரில் இருக்குது, அது வந்து எனக்கு வந்து 19.0ன்னு ஆயிடுச்சு. ஸோ அது எதுவும் 0.1 0.2ன்னு ரேண்டம் ஆட் பண்ணது, ஜஸ்ட் வந்து 0.0ன்னு மட்டும் ஆட் பண்ணும் கடைசியில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு இன்டீஜர் வந்து ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணுறது, ஃப்ளோட்டை வந்து இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணுறது. என்னால் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. வேணால் நீங்கள் ஒரு இன்டீஜரை வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ளோட் நம்பரை வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம். ஸோ வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எதனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து ஒரு இன்டீஜர் சேஞ்ச் பண்ண முடியாது, ஃப்ளோட் நம்பரால் சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஸோ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்ப்போம்.